Hi officers, welcome to Clarity for TNPSC. இன்னைக்கு குரூப் 2A மெயின்ஸ் ரீசனிங்ல இன்சர்ட்டிங் தி மிஸ்ஸிங் கேரக்டர்ஸ் விடுபட்ட ஒன்றை தேர்வு செய்தல் தமிழ்ல சொல்லுவாங்க. சிலபஸ் டாபிக் 15 ஆனா டே 19 மட்டும் கிடையாது. கண்டிப்பா முடிச்சிடலாம். எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருந்த டாபிக் வந்து பெர்முடேஷன் அண்ட் காம்பினேஷன் இருந்திருக்கும். ஆஸ் பர் த சிலபஸ் நம்ம போயிட்டு இருக்கோம். ஆனா எனக்கு இந்த பெர்முடேஷன் அண்ட் காம்பினேஷன்ல கண்டென்ட் கிளாரிட்டி கிடைக்கவே இல்லை. ஸோ அதனால வந்துட்டு இந்த டாபிக் வந்துட்டு நான் ஹோல்ல போடுறேன். கிவ் மீ சம் டைம். தெளிவாக நான் புரிஞ்சுக்கிட்டு கற்றுக்கிட்டு நான் உங்களுக்கு வந்து அப்லோட் பண்ணுறேன். அதுக்கு பின்னாடி இருக்கிற எல்லா ரீசனிங் டாப்பிக்குமே ஈஸி. இதை ஒன்றை வச்சுட்டு உட்காந்துட்டு இருந்தால் ரொம்ப டைம் ஆகுது. ஏன்னா நவம்பர் 2 நம்ம வந்துட்டோம். டிசம்பரில் எப்போ வேணால் ரிசல்ட் வரலாம். ஸோ டிஎன்பிசி இருக்கிற ஸ்பீடில் எப்போ என்ன பண்ணுவாங்கன்னே தெரியாது. ஸோ எதுக்கும் தயாராக இருந்துக்கணும். ஸோ அதனால் பேசிக்ஸை முடிச்சு கொடுத்தா ப்ராக்டிஸ் கூட நீங்கள் பாட்டுக்கு பண்ணிகிட்டே இருப்பீங்க. ஸோ பேசிக்ஸே ஹோலில் வச்சுருந்தா அது வந்து சரியான ஒரு விஷயமே கிடையாது. அதனால வந்துட்டு இதை ஹோலில் போட்டுட்டு மிச்ச டாபிக்ஸ் எல்லாம் கவர் பண்ணிடலாம் அப்படின்னு. ரீசனிங்கில் 2 டாபிக் வந்து ஆப்டிடியூட்லேருந்து வந்திருக்கும். ஒன்று வந்து கேலண்டர், இன்னொன்று வந்து பெர்முடேஷன் காம்பினேஷன். இந்த கேலண்டர் வந்து என்னை படுத்தி எடுத்துச்சு. நீயா நான் கடைசியில் நான் வந்து ஜெயிச்சிட்டேன். உங்களுக்கு அப்லோட் பண்ணியிருப்பேன். அதை எல்லாரும் பார்த்துட்டு இருக்கீங்க. சூப்பராக போயிட்டுருக்கு. இப்போ ஆனால் பெர்முடேஷன் காம்பினேஷனும் அதே மாதிரி தான் நடக்குது. என்னை படுத்தி எடுக்குது. ஸோ அதில் நான் ஜெயிச்சுட்டு உங்களுக்கு நான் அப்லோட் பண்ணுறேன். மற்ற யூடியூப் சேனலை ரெஃபர் பண்ணிவிட்டு இல்லை பார்த்துட்டு அப்லோட் பண்ணுறது ஈஸியான ஒரு விஷயம் தான். ஆனால் நாளைக்கு நம்மளுக்கு ப்ராக்டிஸ் செஷன்லாம் வந்துட்டு டவுட் கிளியர் பண்ணுறப்போ இல்லை வேறு யாராச்சும் ஏதாச்சும் கேட்டாவோ நான் தெளிவாக சொல்லிக் கொடுக்கணும். அதுக்கு என்கிட்ட புரிதல் இருக்கணும். ஸோ அந்த புரிதல் கிடைச்சோன்னு நான் அப்லோட் பண்ணிடுறேன். இந்த டாபிக்ஸ் எல்லாம் முடியறதுக்குள்ள கண்டிப்பாக நான் அப்லோட் பண்ணிடுவேன். ஆர்எஸ் அகர்வால் புக்கில் மொத்தமே வந்துட்டு 48 கொஷின் தான் கொடுத்துருப்பாங்க. உதாரணத்துக்கு ஒரு வேர்டு கொடுத்துட்டு இதை எவ்வளோ வேஸில் அரேஞ்ச் பண்ணுவீங்கன்னு கேட்டுட்டு இதே மாதிரி டிஃப்ரெண்ட் வேர்டு கொடுத்துட்டு ஒரு 10 கொஷின் வேற 10 கொஷின் மொத்தம் 48 கொஷினில் முடிச்சிட்டாங்க. இந்த 48 பிரித்து எடுத்தோம் அப்படின்னா 17 கொஷின் தான் எனக்கு கிடச்சிச்சு. இந்த ரெண்டும் சேர்ந்து, அதாவது பெர்முடேஷன் அண்ட் காம்பினேஷன் சேர்ந்து எனக்கு இந்த 40 கொஷின் 48 கொஷின் ஒரு 20 கொஷின் நான் கணக்கு பண்ணி ஒரு வீடியோ அப்லோட் பண்ணுறதுக்கு எனக்கு ஒரு 40 நிமிஷம் இருந்திருந்தா போதும். ஆனால் இதில் நம்பர்ஸ் பேஸ் பண்ணின பெர்முடேஷன்லாம் மிஸ் ஆகுது. சரிங்களா? ஸோ அதனால் வந்துட்டு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணாலும் அதெல்லாம் பார்த்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கங்க. அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம், சர்க்குலர் பெர்முடேஷன் ஒன்று இருக்கும். இதெல்லாம் நம்மளோட டிஎன்பிஎஸ்சிக்கு தேவையா இல்லை தேவைப்படாதா அப்படிங்கிறதும் எனக்கு தெரியல. ஸோ இவ்வளோ டவுட் இருக்கிறதுனால நான் அதெல்லாம் சரி பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு சூப்பராக பண்ணி கொடுத்துட்றேன். அந்த ஒரு டாபிக் மட்டும் ஹோல்டு கொடுங்க. இது வரைக்கும் நான் அப்லோட் பண்ண எந்த ஒரு வீடியோவுமே என்னோட சாட்டிஸ்ஃபேக்ஷன், அதாவது நான் திருப்திப்படாமல் நான் வந்து அப்லோட் பண்ணியிருக்கவே மாட்டேன். இதை மட்டும் அப்படி சும்மா சரி இட்ஸ் ஓகே பரவாயில்ல இந்த அளவுக்கு போதும் அப்படிங்கிற அந்த ஒரு எண்ணம் எனக்கு வரவே இல்லை. ஸோ தெளிவானதுக்கப்புறம் நான் உங்களுக்கு கண்டிப்பாக அப்லோட் பண்ணிடுறேன். நீங்கள் வந்து யாருக்காகவும் எதுக்காகவும் காத்துட்டு இருக்காதீங்க. நிறைய யூடியூப் சேனல் இருக்குது. அதில் நிறைய சூப்பராக எடுத்து கொடுத்துருப்பாங்க. லைனாக ப்ராக்டிஸ் பண்ணிட்டு போகிறீங்க அப்படின்னா நீங்கள் அதை பாருங்கள். ஓகே. அண்ட் நம்மளோட ஸ்கூல் புக்கில் வந்து தமிழ்நாடு ஸ்கூல் புக்கில் பார்த்தீங்க அப்படின்னா அது NCERT ஆகட்டும் CBSE ஸ்கூல் ஆகட்டும் 11th ஸ்டாண்டர்டில் நம்ம தமிழ்நாடு புக்கில் சாப்டர் 4ல் வந்து பெர்முடேஷன் அண்ட் காம்பினேஷன் கொடுத்துருப்பாங்க. அதை ஒன்ஸ் ரெஃபர் பண்ணிக்கோங்க. ஆனால் எல்லாமே பார்க்க தெரியல, ஏன்னா அது ஸ்கூல் பேஸ்டு. நம்மளுக்கு வந்து SSLC ஸ்டாண்டர்ட் தான். ஸோ அதனால் வந்துட்டு ஈஸி டு மீடியம் கொஷின் மட்டும் நீங்கள் பார்த்துங்க. நம்மளோட ஸ்கூல் புக்கில் பெர்முடேஷன் அண்ட் காம்பினேஷன் இருக்குது. இந்த இன்சர்ட்டிங் த மிஸ்ஸிங் கேரக்டர்ஸ் இந்த டாபிக் உள்ள போகிறதுக்கு முன்னாடி ஆஸ் அ ஃப்ரெண்டாக நான் உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்கிறது, எக்ஸாமில் இந்த கொஷின் இருக்குது அப்படின்னா ஃபஸ்ட்டு இந்த கொஷினை தான் நம்ம வந்து சால்வ் பண்ணணும். ஏன் அப்படின்னா இது வந்து நம்மளுக்கு சில டைம்ஸ் வந்து லாஜிக் வந்து கிளிக் ஆகிடும். ஆனால் சில டைம்ஸ் வந்து லாஜிக் வந்து கிளிக் ஆகாது. ஓகேங்களா? ஸோ நம்ம லாஸ்ட்டில் பார்த்துக்கலாம் அப்படின்லாம் விடவே கூடாது. நம்ம லாஸ்ட்டில் வந்து பரபரப்பாக இருப்போம். அது எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம். அப்போ தப்பு பண்ணுறதுக்கான சான்சஸ் நிறைய உண்டு. ஸோ அதனால் ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே வந்து ஃப்ரீ மைண்ட் அண்ட் ஓப்பன் மைண்டில் இருப்போம். அப்போ வந்து நீங்கள் சால்வ் பண்ணிடுங்க. அண்ட் இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம், நம்மளுக்கு கண்டிப்பாக ரஃப் ஷீட் கொடுப்பாங்க. சில சமயம் வந்து நம்ம ஒரு பாதி லாஜிக் வரைக்கும் கிட்ட நெருங்கிருப்போம். ஆனால் என்னமோ எடுக்குது அப்படின்னு விட்டுருப்போம். ஸோ அந்த பேஜை அப்படியே தெளிவாக விட்டுட்டு வேற பேஜில் மற்ற கொஷின்லாம் சால்வ் பண்ணுங்க. ஏன்னா மறுபடியும் ஒரு மணி நேரம் கழிச்சோ இல்லை பாதி கொஷின் சால்வ் பண்ணி திடீர்னு நம்மளுக்கு அந்த லாஜிக் கிளிக் ஆகும். அப்போ போய் விட்ட இடத்துல இருந்து நம்ம வந்து கண்டினியூ பண்ணிக்கலாம். இல்லைன்னா மறுபடியும் புதுசாக எழுதிட்டே கொண்டிருந்தோம்னா டைம் வந்து போயிடும். எக்ஸாம் ஹாலில் நம்மளுக்கு ஒவ்வொரு செகண்டும் நம்மளுக்கு முக்கியம். சரிங்களா? இதுதான் என்னோட சஜஷன். பை ப்ராக்டிஸில் எல்லாமே கொண்டு வந்துடலாம். பட் இதை மனசில் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? இதனோட கொஷின்ஸ் எப்படி இருக்குன்னு எல்லாத்துக்குமே தெரியும். முன்னாடி எக்ஸாம் எழுதின பசங்களுக்கு நல்லாவே தெரியும். புதுசாக எழுத போகிறவங்களுக்கு இந்த மாதிரி பாக்ஸாவோ இல்லை இந்த மாதிரி ஷேப்பில் கொடுத்துட்டு ஒரே ஒரு நம்பர் மட்டும் மிஸ் ஆகும். அதை வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். இதை தான் வந்து இன்சர்ட் த மிஸ்ஸிங் கேரக்டர் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இது எல்லாமே ஒரு லாஜிக்கில் ஃபாலோ ஆகும். அதே மாதிரி லாஜிக்கில் கொண்டு வந்துட்டு இதை வந்து ஃபிக்ஸ் பண்ணும். இந்த டாப்பிக்கில் 4 விஷயம் ஃபாலோ ஆகும். என்ன ஃபாலோ ஆகுங்க? ப்ளஸ்ஸு, மைனஸ், டிவிஷன், அதுக்கப்புறம் வந்து மல்டிப்ளிகேஷன், அதுக்கப்புறம் வந்து ஸ்கொயர் நம்பர், அதுக்கப்புறம் கியூப் நம்பர். இந்த 6 பேர் தான் வந்து வந்துக்கிட்டே இருப்பாங்க மாற்றி மாற்றி. ஸோ அந்த லாஜிக்கை ஃபைன் பண்ணி நம்ம சால்வ் பண்ணிடலாம். இந்த 6 பேரில் நம்ம ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் யாருக்கு நம்ம கொடுக்கணும் அப்படின்னா ஒன்றா ப்ளஸ்ஸு இல்லை அப்படின்னா மல்டிப்ளிகேஷன் இவங்களுக்கு கொடுக்கணும். அதுக்கப்புறம் தான் வந்து டிவிஷன் வருவாங்க. அதுக்கப்புறம் மைனஸ் வருவாங்க. இதெல்லாம் வந்து கொஷினை பொறுத்து தான் நம்ம வந்து கன்சிடர் பண்ணணும். மெஜாரிட்டியாக, அதாவது மோஸ்ட்லி இவங்க 2 பேர் ப்ளஸ் அண்ட் மல்டிப்ளிகேஷனுக்கு ஃபஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் டிவிஷனோ இல்லை
மைனஸ் எல்லாம் லாஸ்ட்டில் பார்த்துக்கலாம். கொஷின் சால்வ் பண்ண உங்களுக்கு இன்னும் தெளிவு கிடைச்சிரும். அப்புறம் அந்த ஸ்கொயர் நம்பர் கியூப் நம்பர் சில சமயம் டேரெக்டாகவே நம்மளுக்கு தெரிஞ்சிடும். நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க, அதை வச்சு நம்ம ஃபைண்ட் பண்ணிடலாம். பட் இந்த 4 சிம்பிளில் நம்ம எதை எடுக்கலாம் அப்படின்னா ப்ளஸ் அண்ட் மல்டிப்ளிகேஷன், அதாவது ப்ளஸ் அல்லது மல்டிப்ளிகேஷன். ஸோ ஸ்கொயர் நம்பர் கியூப் நம்பர்லாம் கொஞ்சம் படித்து வச்சுக்கோங்க, ரொம்ப நல்லது ஈஸியாக சால்வ் பண்ணுறதுக்கு. இப்போ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. 7 53 4 11 127 6 14 கொஸ்டின் மார்க் 3. ஓகேங்களா? இப்போ இந்த கொஸ்டின் மார்க் நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? இது வந்துட்டு இப்படித்தான் அப்படின்னு ஒரு லாஜிக் எல்லாம் இருக்கவே இருக்காது. பை ப்ராக்டிஸ்ல நம்ம கொண்டு வந்துடலாம். இதை வந்து கொஞ்சம் மேட்ச் பண்ணி இதை நம்ம ஈஸியாக்கலாம். எப்படின்னா இப்போ இங்க 7 இருக்கு, இங்க 4 இருக்கு, இங்க நடுவில் இருக்கிற இந்த நம்பர் மட்டும் பெருசா இருக்கு. சரிங்களா? இப்போ இந்த 7ஓட ஏதாச்சும் இது வந்து ஒரு கனெக்ஷன் ஆகுதா இல்ல 4ஓட கனெக்ஷன் ஆகுதான்னு பாருங்க. 7 7 49 வரும், இல்லைன்னா 7 8 56 அப்படின்னு வரும். இந்த ரெண்டுக்கும் நடுவில் தான் 53 வருது. ஓகேங்களா? இது நம்பர் 1. இப்போ 4ஓட நம்ம கனெக்ட் பண்ணி பார்க்குறோம் அப்படின்னா 4ஓட கனெக்ஷன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா 4 × 13 52 அப்படின்னு வரும், இல்லைன்னா 4 × 14ன்னு போட்டோம் அப்படின்னா 56 அப்படின்னு வரும். ஓகேங்களா? ஏன்னா இந்த ரெண்டுக்கு நடுவில் தான் இந்த 53 வருது. இப்போ பாருங்க, நம்ம இந்த 7 வச்சு 4 கனெக்ட் பண்ணுவோம். 7 8 56, 7 7 49. ஓகேங்களா? இந்த ரெண்டுக்கும் நடுவில் ஒரு 4 டிஃபரன்ஸில் தான் இருக்கு. ஓகேங்களா? இங்க பாருங்க, 49 + 4, இல்லைன்னா இதை -3 பண்ணா 53 வருது. நம்ம பாருங்களேன், 7 7 49 + 4, ஓகேங்களா, 53 அப்படின்னு வருது. இந்த லாஜிக் ஃபார்ம் பண்ணுவோம். அடுத்து 11 எடுக்கிறோம். 11 × 7 போட்டோம்னா 77 தான் வருது, 127க்கு பக்கத்தில் வரல. அப்போ நம்ம அடுத்து என்ன யோசிக்கணும்? ஸ்கொயரை யோசிக்கணும். ஏன்னா 7 × 7ங்கிறது ஓகே தான், அட் த சேம் டைம் அது 7 ஸ்கொயர்னு சொல்லலாங்களா? அப்போ 11 ஸ்கொயர் நம்ம போட்டோம் அப்படின்னா 121 போடுவோம். இங்கே 4 அப்படிங்கிறத நம்ம இந்த 4 எடுத்துருக்கோமா, அப்போ இங்கே இருக்கிற 6 ஆட் பண்ணி பார்ப்போம், +6 ஆட் பண்ணி பார்த்தா 127 வந்துருச்சு. அப்போ என்ன அர்த்தங்க? அப்போ 14 ஸ்கொயர் பண்ணும்போது 196 வந்துடும். அது கூட 3 ஆட் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? 199 அப்படின்னு கிடைக்கும். அப்போ இதனோட லாஜிக் இதுதான். அப்போ இதுக்கு ஆப்ஷன் என்னங்க? சி தான் கரெக்டாக வரும். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி தான் நம்ம ட்ரை பண்ணி பார்க்கணும். இதை தாண்டி பெருசாக வேற எந்த லாஜிக்குமே போகாது. ப்ளஸ் மைனஸ் சப்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன், டிவிஷன், ஸ்கொயர்ஸ், கியூப்ஸ். ஓகேங்களா? இந்த மாதிரி வரும். சம்டைம்ஸ் ரேராக வந்து ஃபேக்டோரியல் வரும். ஃபேக்டோரியல்னா உங்களுக்கு தெரியுமாங்க? 8 ஃபேக்டோரியல், அதுக்குள்ள போக தேவையில்ல, வராது. பட் இருந்தாலும் சொல்லிக்கிறேன். ஃபேக்டோரியல் அப்படின்னா இப்போ 8 ஃபேக்டோரியல் அப்படின்னா 8 × 7 × 6 × 5 × 4 × 3 அந்த மாதிரி போடுவோம்ல. ஸோ அந்த மாதிரி இது ரேர் கேஸ், பட் இதையும் மைண்டில் வச்சுக்கோங்க, எப்படி வேணா வரலாம். செகண்ட் கொஸ்டின் பாருங்க. 28 36 30 32 36 18. ஓகேங்களா? இதை சிம்பிளா, அதாவது இந்த ரெண்டையும் கனெக்ட் பண்ணா இங்க வரப்போகுது அப்படின்னு அர்த்தம். எப்படி அப்படின்னா, இப்போ மேலே பார்த்தோம் இல்லைங்களா, இதை 7க்கும் 4க்கும் ஒரு கனெக்ஷன் இருக்கு, அதை வச்சு நம்ம 53 கண்டுபிடிச்சோம். ஏன்னா சென்டர்ல கொடுத்துருக்காங்க. ஸோ இங்க வந்து லாஸ்ட்ல கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி யோசிக்கணும். இப்படி தான் இருக்கணும்ல, ஜஸ்ட் நம்ம புரிதலை சொல்றேன். ஓகேங்களா? இப்போ இந்த 28 36 விட 30 32 கொஞ்சம் ஈஸி கால்குலேட்டிவ் நம்பரா இருக்கு, நம்ம இதை எடுப்போம். ஃபர்ஸ்ட் நம்ம ப்ளஸ் பண்ண நம்ம எடுக்க முடியுங்களா? 30 + 32 ப்ளஸ் பண்ண வருமா? வராது. மைனஸ் பண்ணாலும் வருமா? வராது. ஓகேங்களா? அடுத்தது டிவிஷன் வருமா? டிவிஷனும் வராது. மல்டிப்ளிகேஷன் பண்ணி பார்க்கலாங்களா? 30 × 32 நம்ம போடுறோம், பண்ணா எவ்வளவு வருங்க? 960 அப்படின்னு கிடைக்கும். இப்போ இந்த 960க்கும் 240க்கும் ஏதாச்சும் ஒரு கனெக்ஷன் இருக்கான்னு பார்க்கணும். ஏதாச்சும் ஒரு கனெக்ஷன் இருக்குன்னு பார்த்தா அப்படின்னா நம்ம டிவிஷன் பண்ணி பார்த்தா தெரிஞ்சிடும். ஐ திங்க் 4 டைம்ஸ் வருங்களா? 960 அப்படின்னு வந்துடும். அப்போ என்ன அர்த்தங்க? இந்த ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணி வந்த ஆன்சரை டிவைடட் பை 4 போட்டிருக்காங்க. அப்போ 36 × 18 அப்படின்னு போடுறோம். 36 20 எவ்வளோ வருங்க? 720ன்னு வரும். அதில் 72 நம்ம கழிச்சிட்டோம் அப்படின்னா 2 டைம்ஸ் கழிச்சிட்டோம் அப்படின்னா 10ல் 2 போச்சுன்னா 8, 11ல் 7 போச்சுன்னா 4, 648. இதை நம்ம வந்து 4ஆல் வகுப்படும் போது 1 6 6 மிச்சம் 24, 6 நாங்க 24, மிச்சம் 2, 162 நம்மளுக்கு கிடைக்குது. அப்போ இந்த கேள்விக்கு பதில் என்னங்க? ஆப்ஷன் டி தான் ஆன்சர். ஓகேங்களா? இதை தான் சொல்கிறேன், இதெல்லாம் கொஞ்சம் யோசிக்கணும். இப்போ இது வந்து எல்லாத்துக்கும் டக்குனே வந்துடாது. பை ப்ராக்டிஸ் இப்போ நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறனால உங்களுக்கு டக்குன்னு சொல்லிடுறேன். எக்ஸாம் ஹாலில் இந்த மாதிரியெல்லாம் நம்ம யோசிப்போமா அப்படின்னு கேட்டால் அது வந்து டிபெண்ட்ஸ் அந்த டைமை பொறுத்து தான், அந்த மனநிலை எப்படி இருக்கும். இப்போ இங்கே நம்ம ஃப்ரீயாக இருப்போம், என்ன வேணால் அடிச்சிடலாம், என்ன வேணால் சொல்லலாம். ஓகேங்களா? குரூப்பில் போகிற கொஸ்டினை டக்குன்னு சால்வ் பண்ணலாம். ஆனால் எக்ஸாம் ஹாலில் மேட்டர்ஸ் அ லாட். அந்த இடம் என்ன, அந்த அன்னைக்கு என்ன நடக்குதோ அதுதான் நம்மளோட ரிசல்ட்டை டிசைட் பண்ண போகுது. ஸோ இந்த மாதிரி கொஸ்டின்லாம் வந்து ஃபஸ்ட்டு எடுத்து டக்குன்னு மூவ் பண்ணிடுங்க. ஓகேங்களா? தேர்ட் கொஸ்டின் பார்ப்போம். 3 4 7 5 இதை ஃபாலோ பண்ணி 88 கண்டுபிடிச்சிருக்காங்க ஏதோ ஒரு லாஜிக்கில். அதே மாதிரி 2 5 6 8 7 5 8 3க்கு நம்ம இதை கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? இப்போ நம்ம ஃபஸ்ட்டு இந்த ரெண்டுக்கும் கனெக்ஷன் மேக் பண்ணுவோம். இப்போ 4 × 7 எவ்வளோ வரும்?
4 இன்ட்டு 7 28 ஓகேங்களா. ப்ளஸ் 3 இன்ட்டு 5 நம்ம எவ்வளோ போடுவோம் 15 அப்படின்னு போடுவோம். ஆனால் இந்த 28 15யும் ஆட் பண்ணால் நம்மளுக்கு எவ்வளோ கிடைக்குங்க 43 தான் கிடைக்குது. அப்போ அது வரல ஓகேங்களா. வேற இன்னொரு மெத்தட் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா 4 + 7 11 பண்ணுவோம். அடுத்தது 3 + 5 8 பண்ணுவோம். இப்போ இந்த ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணி பார்த்தா 88 வருது. தலைவர் சிக்கிட்டாரா? அவ்வளோதாங்க. இப்படித்தான் நம்ம யோசிக்கணும் ஓகேங்களா. ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே நம்ம பண்ண வேண்டியது ப்ளஸ்ஸோ இல்லை மல்டிப்ளிகேஷனோ இந்த ரெண்டு ரூலையும் வந்து அதிகமாக ஞாபகம் வச்சுங்க. டிவிஷனை செகண்டாகவும் மைனஸை லாஸ்டாகவும் நம்ம வச்சுக்கலாம். இதெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ இதில் 88 நம்மளுக்கு இருந்துச்சு. அப்போ நம்ம இங்கே என்ன பண்ணுவோம் 7 + 8 அடுத்தது இன்டூ 5 5 + 3 இங்கே வந்து 8ன்னு வந்துடும். இங்கே வந்து 15ன்னு வந்துடும். 15 8 எவ்வளோ வருங்க 120. அப்போ இந்த கேள்விக்கு பதில் என்னங்க ஆப்ஷன் டி. ஃபோர்த் கொஸ்டின் பாருங்க 3 7 2 4 8 3 1 7 1 6 2 சிம்பிளா நம்பர்ஸ் கொடுத்துட்டு இதுல தான் வந்து நம்மள சுத்த விடுவாங்க. ஸோ இதெல்லாம் நம்மளுக்கு கவனமா இருக்கணும். ஃபர்ஸ்ட் வந்து ப்ளஸ் பண்ணி பார்க்கலாமா? ப்ளஸ் பண்ணி பார்த்தாலும் இதை நம்ம எப்படி கனெக்ட் பண்ணி பார்ப்போம்? சரி ப்ளஸ்ஸே பண்ணி பார்ப்போமே. 3 + 7 + 2 + 4 அப்படின்னு போடும்போது 10 + 16 16ன்னு வருது. அடுத்து 8 + 3 + 1 + 7ன்னு பார்க்கும்போது 11 12 12 7 19 அப்படின்னு கிடைக்குது. சரிங்களா? கரெக்டாக தானே போட்டிருக்கேன். 8 8 பார்த்தீங்கன்னா 19. ஓகே ஃபைன். அடுத்தது 1 + 6 + 2 + எக்ஸ்ன்னு நம்ம போடும்போது நம்மளுக்கு எவ்வளோ கிடைக்கும் 8 1 9. ஆனால் இது 16 9 வெவ்வேறையாக வருது. ஸோ இந்த லாஜிக் வந்து வராது. மைனஸ் பண்ணி பார்க்குறோம் அப்படின்னா இதில் எப்படி மைனஸ் பண்ணி பார்ப்போம்? மைனஸுங்கிறது கரெக்டான ஒரு விஷயமாவே இருக்காது. நம்ம அடுத்தது வந்து தலைவர் மல்டிப்ளிகேஷன் நம்ம யூஸ் பண்ணுவோம். 3 × 7 × 2 × 4 7 21 2 8 2 8 அப்போ 21 8 எவ்வளோ வருங்க 168 அப்படின்னு வரும். அடுத்தது 8 × 3 × 1 × 7 எவ்வளோ வருங்க 7 8 3 24 இது பண்ணால் 4 7 28 மிச்சம் 2 2 168 பார்த்தீங்களா சிக்கிட்டாங்க. அவ்வளோதாங்க. அப்போ அடுத்தது இதை மல்டிப்ளை பண்ணால் வேலை முடிஞ்சுதா? அப்போ இதை நம்ம என்ன பண்ணுவோம் 1 × 6 × 2 × x = 168. அதுக்கப்புறம் இதை வந்து 12ஆல் வகுத்தோம் அப்படின்னா ஒரு 12 12 மிச்சம் 48 4 12. அப்போ இந்த இடத்துக்கு என்ன வரணுங்க 14ன்னு வரணும். அப்போ இந்த கேள்விக்கு பதில் ஆப்ஷன் சி. புரிஞ்சிருக்கும் நம்புறேன் ஓகேங்களா. ஸோ ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் யாருக்கு கொடுக்கணும் ப்ளஸ் அல்லது மல்டிப்ளிகேஷன் கொடுக்கணும். அதுக்கப்புறம் டிவிஷனுக்கு, அதுக்கப்புறம் தான் லாஸ்ட்டாக தான் மைனஸ் நம்ம கொண்டு போய் வைக்கணும். அண்ட் ஸ்கொயர் அண்ட் கியூப் தேவைப்படும் பட்சத்தில் எது எங்கே எடுத்துக்கணுமோ அங்கே எடுத்துக்கலாம். அடுத்த 5th கொஸ்டின் பாருங்க. அரசங்கரல் புக்கில் இந்த இடத்துக்கு வந்து மிஸ் ஆயிருக்கும் 1575ன்னு போட்டுங்க பிரிண்டிங் மிஸ்டேக். அது பின்னாடி எக்ஸ்பிளனேஷனில் கொடுத்துருப்பாங்க. இங்கே 1 8 27 35ன்னு இருக்கு ஓகேங்களா. 216 125 64ன்னு இருக்கு. 343 512 இருக்கு ஓகேங்களா. இதெல்லாம் பார்த்தோன்னே சில பேர்த்துக்கு தெரிஞ்சிருக்கும். ஐ மீன் கொஞ்சம் எக்ஸாம் எழுதின பசங்களுக்கெல்லாம் தெரிஞ்சிருக்கும். இதெல்லாமே வந்து கியூப் நம்பர்ஸ் ஓகேங்களா. அடுத்தது அதாவது 1 கியூப் 2 கியூப் அடுத்து வந்து 3 கியூப் ஓகேங்களா. அடுத்து இது என்ன வந்துடும் 64 வந்து 4 கியூப், இது வந்து 5 கியூப், இது வந்து 6 கியூப். அடுத்தது வந்து இங்கே 7 கியூப், இது வந்து 8 கியூப். அப்போ இந்த இடத்துக்கு என்ன வரணும் 9 கியூப் அப்படின்னு வரணும். 9 கியூப் அப்படிங்கிறது 729 ஓகேங்களா. இதுக்கு உண்டான லாஜிக் நான் எழுதிட்டேன். நம்ம ஆன்சர் வந்து 729 கண்டுபிடிச்சு ஆன்சர் போடணும் ஓகேங்களா. இந்த லாஜிக் நம்ம ஃபைன் பண்ணாலும் ஃபைன் பண்ணலாம், இல்லைனாலும் விட்டுறலாம். ஏன் அப்படின்னா நம்மளுக்கு இங்கே ஈவன் லாஜிக்கு நம்மளுக்கு மேலே வந்துருச்சு. 1 2 3 4 5 6 இங்கே பாருங்க இப்படி வந்து இப்படி போய் இப்படி வருது. ஸோ ஈவன் லாஜிக்காக நம்மளுக்கு வந்துருச்சு. ஸோ இது வந்து கண்டிப்பாக கண்டுபிடிக்கணும்னு அவசியம் இல்லை. அப்படி இப்போ நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நான் 2 யூஸ் பண்ணி பார்த்தேன். 27 + 8 + 1 போடும்போது 36ன்னு வந்துச்சு. ஆப்வியஸ்லி 35க்கு பக்கத்தில் தான் இருக்குது. அப்படியே வச்சுட்டேன். அடுத்து வந்து இந்த 3 வந்துட்டு நம்ம ப்ளஸ் தான் பண்ண முடியுமே தவிர மல்டிபிள் பண்ண முடியாது. இங்கே மல்டிபிள் பண்ணி எழுதியிருக்கேன். இங்கே 35க்கு ஃபைன் நாட் பேட் பிகாஸ் 1 இருக்கிறனால. ஆனால் இந்த 3 மல்டிப்ளை பண்ணால் தாறுமாறாக எங்கெங்கேயோ போகும். ஸோ அதனால ஜஸ்ட் நான் ஆட் பண்ணி பார்க்கும்போது 405 கிடைச்சது. அந்த 1க்கு 5க்கு என்ன டிஃப்ரென்ஸாக இருக்குங்க -4 பண்ணும்போது 401 கிடைச்சது. அடுத்து இந்த 3ஐயும் நம்மளுக்கு ஆட் பண்ணும்போது 1584ன்னு கிடைச்சது. ஆப்வியஸ்லி 1575 கம்மியாக தான் இருக்கும். பண்ணும்போது -9ன்னு கிடைச்சது. அப்போ இங்கே பாருங்க 36 - 1 405 - 4 1584 - 9. அப்போ இது வந்து என்ன லாஜிக் வருதுங்க? இது வந்து 1 ஸ்கொயர், இது 2 ஸ்கொயர், இது 3 ஸ்கொயர். அதாவது இந்த 3 கியூபையும் ஆட் பண்ணி -1 பண்ணிட்டாங்க. இந்த 3 கியூபையும் ஆட் பண்ணி -4 2 ஸ்கொயர் பண்ணிட்டாங்க. இந்த 3 கியூபையும் ஆட் பண்ணி அதாவது கியூப் நம்பர்ஸையும் ஆட் பண்ணி -9 பண்ணிட்டாங்க. அவ்வளோதான் லாஜிக் ஓகேங்களா. ஸோ இந்த கொஷினுக்கு ஆப்ஷன் வந்து பி. நம்ம இதை ஃபைன் பண்ணாலும் பண்ணலாம், இல்லைனா போகலாம். சப்போஸ் இந்த இடத்துக்கு எதுவும் மிஸ் மேட்ச் ஆகுது அப்படின்னு வேணா நம்ம இந்த 2 போய் கொண்டுட்டு வரலாம் ஓகேங்களா. அண்ட் இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் நான் உங்களுக்கு சொல்லிக்கிறேன். இது பார்த்தோன்னே எல்லாரும் கியூப் நம்பர்ஸ் டக்குன்னு நம்ம அதில் தான் மூவ் ஆகும். அதை தாண்டியும் சில சமயம் புரியாமல் ஏதோ ஒரு நினப்பில் இப்போ இந்த 3 இருக்கு இது வந்துருச்சு. அப்போ வந்து இதையும் ஆட் பண்ணிட்டு இதுல இருந்து மைனஸ் பண்ணி எந்த லாஜிக்னு சுத்த விட்டோம் அப்படின்னா நம்மளை சுத்துன்னு சுத்த விட்டுறோம். ஸோ அதனால அப்படியெல்லாம் பண்ணிடாதீங்க. 6th கொஸ்டின் பார்ப்போம். 2 4 6 3 5 7 8 10 12 இது எந்த லாஜிக் ஃபாலோ ஆகுதுங்க?
இவங்க 3 பேர்த்துக்குள்ள தான் ஏதோ ஒரு கனெக்ஷன் வச்சு நம்ம இந்த 32 அப்படின்னு கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் ப்ளஸ் பண்ணி பார்த்தோம்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? 6 6 12ன்னு வரும். ப்ளஸ் பண்ணா 12ன்னு வருது. அப்ப வர முடியாது. அப்ப மைனஸ் ஆட்டோமேட்டிக்கா வராது. அத கைய வைக்க தேவையில்ல. டிவிஷனும் வைக்க முடியாது. அப்ப என்ன பண்ணிக்கலாம்? மல்டிப்ளிகேஷன்ல ஏதோ ஒரு ரூல் ஃபாலோ ஆகுது. ஓகேங்களா? 2 × 4 × 6ன்னு போடும்போது 48 அப்படின்னு வரும். சரி, இந்த 48க்கும் 32க்கும் ஒரு கனெக்ஷன் கொடுத்து பார்ப்போமே. 8ல 2 போச்சுன்னா 6, 4 3 16ன்னு வருது. சரி, ஆப்வியஸ்லி அடுத்து 7 35 3 105ன்னு வருது. 105ல இருந்து நம்ம என்ன பண்ண போறோம்? 50 கழிக்க போறோம். கழிச்சா 5, 10ல 5 போச்சுன்னா 55. 16க்கு 55க்கு ஏதாச்சும் ஒரு லாஜிக் வருதா? லாஜிக் வரல. அப்ப இதுவும் ரூல்ட் அவுட். அப்ப நம்ம அடுத்து என்ன பண்ண போறோம்? இன்னொரு மல்டிப்ளிகேஷன் லாஜிக்லயே உள்ளுக்குள்ள ஏதாச்சும் கனெக்ஷன் கொடுத்துருக்காங்களான்னு பார்ப்போம். 2 × 4 8. ஓகேங்களா? அடுத்தது 4 × 6 24. அப்ப இதை ஆட் பண்ணா நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? 32ன்னு வருது. தலைவரிசை கிட்ட பார்த்தீங்களா? அப்ப 3 × 5 15, 5 × 7 35. அப்ப இதை ஆட் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன கிடைக்குது? 50ன்னு கிடைக்குது. இது வந்து என்ன லாஜிக்ங்க? அதாவது உள்ளுக்குள்ள கனெக்ட் பண்ணிக்கிறாங்க. இப்படி கூட லாஜிக் வரும். ஓகேவா? அப்ப என்ன பண்ணுவோம்? 8 × 10 80. அடுத்து 10 × 12 120. 120 80 எவ்வளவு வருங்க? 200 அப்படின்னு வரும். ஓகேங்களா? இதெல்லாம் பை பிராக்டிஸ்ல தான் வரும். எடுத்தோன்னே எல்லாத்துக்கும் வந்துடாது தங்கங்களே. எதுவும் வரல அப்படின்னா நீங்க அதை பத்தி எல்லாம் ஒரி பண்ணிக்காதீங்க. கீப் ப்ராக்டிசிங், கீப் ஆன் ப்ராக்டிசிங். எல்லாமே வந்துடும். மாய மந்திரம், சும்மா டாப்பரு, பிலோ ஆவரேஜ் அப்படிலாம் ஒண்ணுமே கிடையாது. 2 பேர் தான். ஒருத்தங்க ப்ராக்டிஸ் பண்றவங்க, இன்னொருத்தங்க ப்ராக்டிஸ் பண்ணிக்காதவங்க. ஒருத்தவங்க புரிஞ்சுக்கிறவங்க, இன்னொருத்தவங்க புரியாதவங்க. அவ்வளவுதான். இது நார்மல் எக்ஸாமுக்கு மட்டும் இல்லை, லைஃப்லயும் அதுதான். அடுத்து 7th கொஸ்டின் பார்ப்போம். 4 3 2 8 32, 5 3 1 9 24, 7 3 3 7 70, 2 9 4 12. இது எப்படி லாஜிக் போகுது? இப்படி போறாங்க. ஓகேங்களா? ஸோ இவங்க 4 பேர்த்தையும் வச்சு இவங்க கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? இப்போ பாருங்க, 4 × 3 12, 8 × 2 16. இதை ஆட் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன கிடைக்குது? 28 + 4 போட்டா 32 வந்துருது. இதே ஒரு லாஜிக் நான் அப்படியே ஃபாலோ பண்ணி பார்க்குறேன். 5 × 3 15. அடுத்தது 9 வரும். 9 போட்டா 24 வந்துடும். ஆனா இது கரெக்டா வந்துருச்சு. சரி, அடுத்தது ட்ரை பண்ணி பார்ப்போம். 7 × 3 21, 3 21 ஆட் பண்ணா 42. இது தப்பா வந்துடுச்சு. அப்புறம் எப்படி? அப்ப இந்த லாஜிக் இல்ல. அப்ப வேற என்ன லாஜிக் ஃபாலோ பண்ணி பார்க்கலாம் அப்படின்னா, உள்ளுக்குள்ள கனெக்ட் பண்ணி பார்ப்போம். 4 × 3 12 வந்துருச்சு. அதாவது இங்க வந்து கிட்டத்தட்ட நம்ம நெருங்கிட்டோம் இல்லைங்களா? இப்ப பாருங்க, இப்ப மறுபடியும் இந்த 12 × 2 போட்டு பார்த்துட்டு 24 போடுறோம். அந்த 24 கூட 8 கூட்டி பார்த்தா என்ன வருது? தலைவர் 32 வருகிறார். ஓகேங்களா? சிம்பிள் லாஜிக். இதை நான் மறுபடியும் சொல்றேன். பேர் அட்டென்ஷன். 4 × 3 × 2 எவ்வளவு வருங்க? 12 2 24 + 8 = 32. அவ்வளவுதான். ஏன்னா நம்பர்ஸ் சின்னதா இருக்கும்போது இதுக்குள்ளேயே தான் கனெக்ட் ஆகும். ஓகேங்களா? அப்ப அடுத்து என்ன பண்ண போறோம்? 2 × 9 × 4 எவ்வளவு வருங்க? 36 36 72. 72 + 12 எவ்வளவு வருங்க? 84 அப்படின்னு வரும். அப்ப இந்த கேள்விக்கு பதில் என்னங்க? 84. ஓகேங்களா? இது மல்டிப்ளிகேஷன் +8 பண்ணிக்கிறாங்க. அவ்வளவுதான் லாஜிக். அடுத்து 8th கொஸ்டின் பாருங்க. இந்த மாதிரி சர்க்கிள் கொடுத்துட்டு நம்மளை வந்து ஃபைண்ட் பண்ண சொல்லுவாங்க. இது வந்து ஒன்னா கிராஸ் பண்ணி பார்க்கலாம், இல்லைன்னா அசோஷியல் ப்ளஸ் மைனஸ் இந்த மாதிரி எல்லாம் பண்ணி பார்க்கலாம். பட் இது பெட்டர் கோ வித் ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே மல்டிப்ளிகேஷன் போய்க்கிறது கொஞ்சம் ஈஸியா இருக்கும். ஃபர்ஸ்ட் நம்ம வந்து இவங்க 2 பேர்த்தையும் கனெக்ட் பண்ணி பார்ப்போம். 9 × 6 54, 11 × 12 எவ்வளவு பார்ப்பாங்க? 132 அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? இது 2ஐயும் மைனஸ் பண்ணா நம்மளுக்கு எவ்வளவு கிடைக்கும்? 78. தலைவர் வந்துட்டார் பார்த்தீங்களா? ஓகேங்களா? இதை நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்கறதுனால நான் டக்குன்னு சொல்றேன் தங்கங்களே. நீங்க வந்து ரொம்ப என்னமோ பெரிய இதெல்லாம் நினைச்சுக்காதீங்க. திரும்ப நான் அதை சொல்லிட்டே இருக்கேன். ஏன்னா புது பசங்களும் பார்ப்பீங்க. பை ப்ராக்டிஸ் எல்லாமே வந்துடும். ஓகேங்களா? இதுதான் லாஜிக். இதை தாண்டி வேற எதுவுமே யோசிக்க மாட்டோம். ஓகேங்களா? ஒன்னா இந்த 2ஐயும் மல்டிப்ளை பண்ணி பார்ப்போம், இல்லைன்னா இந்த 2ஐயும் மல்டிப்ளை பண்ணி பார்ப்போம். அதுல இருந்து பிளஸ் மைனஸ் பண்ணுவோம். அவ்வளவுதான். பெரிய கம்பசூத்திரம் எல்லாம் ஒன்றும் இல்லை. ஓகேவா? இப்போ அடுத்து என்ன பண்ண போறோம்? 7 × 8 56. அடுத்தது 140 ஆப்வியஸ்லி வரும். 140ல இருந்து 56 கழிச்சோம்னா நம்மளுக்கு எவ்வளவு கிடைக்கும்? 10ல் 6 போச்சுன்னா 4, 13ல் 5 போச்சுன்னா 8, 84. எங்க இருக்குங்க? ஆப்ஷன் ஏல இருக்கு. 9th கொஸ்டின் பார்ப்போம். 5 10 இங்க கண்டுபிடிக்கணும். 50 122 இருக்கு. ஆப்ஷன்ஸ் பாருங்க, எல்லாமே சின்ன சின்ன நம்பர்ஸா இருக்கு. ஓகேங்களா? ஸோ மோஸ்ட் ப்ராபப்ளி ஏதோ ஒரு மைனஸ் பண்ற மாதிரியோ இல்ல ஒரு குட்டி மல்டிபிள் தான் இருக்க போகுது. ஓகேங்களா? ஒரு சிம்பிள் லாஜிக்கை நம்ம யோசிச்சு பார்க்கலாம். 5 × 2 10, 10 × 3 இல்லைன்னா அல்லது 2ன்னு போட்டு பார்க்கலாம். 30 இந்த இடத்துக்கு வரணும், இல்லைன்னா 20 வரணும். அந்த மாதிரி எதுவும் ஆப்ஷன்ஸ் இருக்கா? ஆப்ஷன்ஸ் இல்லை. அப்போ மல்டிபிள்ஸ் வராது. ஓகேங்களா? அடுத்தது வேற என்ன பண்ண போறோம்? இது ரூட், அதாவது டைரக்ட் மல்டிபிள் வராது. இப்போ அடுத்து என்ன பண்ணுவோம்? இந்த 5 வச்சு நம்ம யோசிச்சோம் அப்படின்னா 5 நம்ம என்னன்னு சொல்லலாங்க? 5 × 1ன்னு சொல்லலாம். அடுத்து 10 வந்து இப்போ தான் பார்த்தோமே, அது 10 வந்து 5 × 2 போட முடியாது. ஸோ அதனால இந்த ரூலுக்கு போகாம 2² + 1 அப்படின்னு போடுவோங்களா? 5 வந்துருமா?
அப்போ 10க்கு நம்ம என்ன போடுவோம் 3 ஸ்கொயர் ப்ளஸ் 1ன்னு போடுவோம். அப்போ வந்து 10 வந்துடும். இங்கே கொடுத்துருக்கிற வச்சு நம்ம ஏதாச்சும் கனெக்ஷன் பண்ண முடியுமா தான் பார்க்கலாம். 5 ஸ்கொயர் 1 போட்டு பார்க்கலாம் இல்லைங்களா. 2 3 5 ஸ்கொயர் ப்ளஸ் 1 போட்டு பார்த்தா 26ன்னு வந்துடும். உடனே 26 கொண்டு போய் ஃபிக்ஸ் பண்ணிடக்கூடாது, கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும். பொறுமை கடல் எனும் பெரிது. அடுத்தது வந்து பாருங்க இங்கே 15 இருக்கு ஓகேங்களா. இப்போ 2 3 5 வந்துருச்சு. அப்போ ஆப்வியஸ்லி இது என்னங்க பிரைம் நம்பர் ஓகேங்களா. இது கூட வரலாம். அப்போ 7 ஸ்கொயர் ப்ளஸ் 1 போடும்போது 49 வந்துடும், மன்னிக்கணும் 50 அப்படின்னு வந்துடும். அப்போ இப்போ இந்த இடத்துக்கு இந்த லாஜிக் கரெக்ட். அப்போ இந்த இடத்துக்கு 5 ஸ்கொயர் ப்ளஸ் 1 தான் வரப்போகுது. 26 தான் ஆன்சர் ஓகேங்களா. அடுத்து என்ன நம்பர் போடுவோம் 11 ஸ்கொயர் ப்ளஸ் 1 போடும்போது 122 வந்துடும். அப்போ இது பிரைம் நம்பர் லாஜிக், பிரைம் நம்பரில் ஃபாலோ ஆகுது. கன்ஃபார்ம் ஆகாம அவசரப்பட்டு நம்மள செலக்ட் பண்ணி போட்டக்கூடாது. கன்ஃபார்ம் பண்ணிட்டு இந்த மாதிரி விஷயங்களை கை வைக்கணும். இப்போ முன்னாடி இந்த பார்த்த இப்போ இது வந்து கன்ஃபார்மா நம்ம சொல்ல முடியும், ஏன்னா இது எல்லாமே கியூப் நம்பர்ஸ் தான். ஸோ நம்ம தாராளமா சொல்லிடலாம். ஆனா இந்த மாதிரி சம்மில் நம்ம கன்ஃபார்ம் பண்ணிட்டு தான் நம்ம சால்வ் பண்ணணும், ஐ மீன் ஆன்சர் பண்ணணும். அடுத்த 10th கொஸ்டின் பாருங்க. 9th கொஸ்டின் ஆப்ஷன் டி தான் ஆன்சர். சர்க்கிள் எல்லாம் நானே போட்டுட்டேன், நான் எழுதுனது கையில தான் எழுதுனேன், அதனால அங்கங்க போயிருக்கும். இது கொஞ்சம் டிஃப்ரெண்டான கொஸ்டின். 2 இருக்கு, இங்க 14 17 இருக்கு. எதை பண்ணினா 17 வரும்? அது எந்த கனெக்ஷனும் நம்மளால ஃபைண்ட் பண்ண முடியாது, நாமளா தான் ஒரு லாஜிக்கை மேக் பண்ணும். இது எதோட பண்ணினா நம்மளுக்கு 17 வரும்? 2 × 8 பண்ணா 16 வரும். அந்த 16 கூட 1 கூட்டினா 17 வரும். இப்போ லாஜிக் கிடைச்சிருச்சா? ஸோ இங்க இப்படி வருது ஓகேங்களா. அப்போ இங்க போயிட்டு இங்க போயிடலாமா? 17 × 8 எவ்வளவு வருங்க? 8 7 56 மிச்சம் 5 1 8 8 5 31 சிக்கிட்டார் பாத்தீங்களா. அப்ப இது கூட 1 ஆட் பண்ண என்ன வந்துருங்க 37 வந்துரும் ஓகேங்களா. அப்போ இப்படி இங்க போயிட்டு இங்க போயிடலாமா? 137 × 8 நம்ம எவ்வளவு போடுவோங்க? 7 8 56 மிச்சம் 5 3 8 24 5 29 மிச்சம் 2 1 8 8 2 10. இது கூட பிளஸ் 1 ஆட் பண்ணா 1097 அப்படிங்கிற ஆன்சர் நம்மளுக்கு கிடைக்கும் ஓகேங்களா. இது நான் அவசரமா போகல, நல்லா பாருங்க. இங்க 17ன்னு இருக்கு, இங்க 2ன்னு இருக்கு. இந்த மாதிரி விஷயங்களை நம்ம சின்ன நம்பர் நம்மளுக்கு பரிச்சயமான நம்பர்ல இருந்து போய்க்கிறது எப்போதும் நல்லது. 2 டேபிள்ஸ் எல்லாத்துக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். ஸோ 2 × இந்த ஃபர்ஸ்ட் இந்த 2க்கு கனெக்ட் பண்ணி பார்க்குறோம். 2 × 8 16ன்னு வருது, பிளஸ் 1 பண்ணா 17ன்னு வருது. இதே மெத்தட இந்த லாஜிக்கை அப்படியே கொண்டு போய் நம்ம இவங்க 2 பேருக்கு கனெக்ட் பண்ணி பார்க்குறோம் ஓகேங்களா. 17 × 8 136 ஓகேங்களா. அப்போ அது கூட பிளஸ் 1 ஆட் பண்ணா 137 வந்துருக்கு. அப்போ சேம் லாஜிக் இங்க போடும்போது 137 × 8 1096, அது கூட 1 ஆட் பண்ணும்போது 1097 வந்துடும். 10வது கேள்விக்கு பதில் என்னங்க? 1097 ஆப்ஷன் பி. 11th கொஸ்டின் பாருங்க. இது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கொஸ்டின். 2 லாஜிக் ஃபாலோ ஆகும். எப்படின்னா இப்படியும் நம்ம பார்க்கலாம், இப்படியும் பார்க்கலாம். இப்போ 9க்கு 11க்கு எவ்வளோ டிஃப்ரென்ஸ்? 2 டிஃப்ரென்ஸ். 11க்கு 13க்கு எவ்வளோ டிஃப்ரென்ஸ்? 2 டிஃப்ரென்ஸ் ஓகேங்களா. இதை கன்ஃபார்ம் பண்ணிக்க. இங்க பாருங்க 2 இங்க 2 இங்க 2 இங்க 2. அப்போ என்ன வருங்க? 13 + 2 15 ஆன்சர் போட்டலாம். இது வந்து இப்படி லாஜிக் போகும்போது, ஹரிசாண்டலா போகும்போது. இதே வெர்டிகலா போகும்போது 9க்கு 13க்கு எவ்வளோ டிஃப்ரென்ஸுங்க? +4. அடுத்து 13க்கும் 10க்கும் எவ்வளோ டிஃப்ரென்ஸ்? -3. அடுத்து 10க்கும் 4க்கும் +4, அடுத்தது -3. இந்த மாதிரி இப்படி தான் வரும். அப்போ 18லேருந்து -3 பண்ணால் 15 அப்படின்னு நம்ம ஆன்சர் போட்டுருவோம். எந்த லாஜிக் வேணால் நம்ம எடுத்துக்கலாம், எது போட்டாலும் ஆன்சர் கரெக்ட் தான். அடுத்து 12th கொஸ்டின் பாருங்க. 7 8 2. இது எப்படி நம்ம சால்வ் பண்ணலாம்? 7 8 56, 56 × 2 112. சிம்பிளா முடிஞ்சு போச்சா? அவ்வளவுதான். அப்போ 3 × 9 × x = 122. முன்னாடி ஒரு கொஸ்டின் சால்வ் பண்ணோம் இல்லைங்களா, அதே டைப்ல. இப்போ இது 27ஆல நம்ம வகுத்தோம் அப்படின்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? 4 அப்படின்னு கிடைக்கும். 4ங்களா, மன்னிக்கணும் 6 அப்படின்னு கிடைக்கும். இது எப்படி நம்ம 6ன்னு நீங்க டக்குன்னு சொல்றீங்க அப்படின்னா, இங்க யூனிட் டிஜிட்டை வைங்க, இங்க 2 வரணும். 7 கூட எதை மல்டிப்ளை பண்ணா நம்மளுக்கு வந்து யூனிட் டிஜிட் 2 வரும் அப்படின்னா, ஆப்வியஸ்லி 7 6 42 2 அப்படின்னு வந்துடும். அப்புறம் 4 தான் போட போறோம். அடுத்து 2 6 12, 12 + 4 16, 162 ஆன்சர் அப்படின்னு வந்துடும். ஓகேங்களா, புரிஞ்சிருக்குன்னு நம்புறேன். அடுத்து 13th கொஸ்டின் பாருங்க. எதுவும் பார்த்தோன்னே நாங்க ஈஸியா சொல்லியிருப்பீங்க. 4 × 2 8, 8 3 24 ஓகேங்களா. அப்போ அதே மாதிரி போட்டு பார்க்கலாமா? என்ன லாஜிக் போட்டிருக்கேன் அப்படின்னா 4 × 2 8, 8 × 3 24. அப்போ அதே மாதிரி 0 × 5 0, × 6 0. அப்போ 13வது கேள்விக்கு ஆன்சர் என்னங்க? 0 தான் ஆன்சர். அவ்வளோதான், சோ சிம்பிள். 14வது கொஸ்டின் பார்ப்போம். இந்த உள்ளுக்குள்ள இருக்கிற நம்பர் பாருங்க, எல்லாமே கிட்ட கிட்டக்க தான் இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம அடிஷன் பண்ணி பார்த்துருவோம். அடிஷன் நம்ம இதெல்லாம் பண்ணி பார்க்கணும் அப்படின்னா இது 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 இந்த 4 கனெக்ட் பண்ணி பார்த்தா நம்மளுக்கு தெரிஞ்சு போயிடும். 14 + 12 நம்மளுக்கு எவ்வளோன்னு தெரியுங்க? 26 அப்படின்னு தெரியும். 7 + 3 எவ்வளோன்னு தெரியும்? 10ன்னு தெரியும். ஆட் பண்ணால் 36 வருது. ஸோ சிம்பிள். அப்போ 9 + 11
20 அப்படின்னு வந்துரும். அப்ப இங்க 16ன்னு இருக்கு. 20 + 16 எவ்வளவு வரும்? 36. 54க்கு 36க்கு எவ்வளவு டிஃபரன்ஸ்? 14 6 போச்சுன்னா 8, 4 3 போச்சுன்னா 1, 18. அப்ப இந்த கேள்விக்கு பதில் என்னங்க? 18. அதாவது இத ஆட் பண்ணா இதுக்குள்ள வந்துடும். சப்போஸ் இந்த 54, 36 எல்லாம் பெரிய பெரிய நம்பர்ஸா இருக்குன்னா நம்ம அடுத்தது என்ன ட்ரை பண்ணிருப்போம்? மல்டிபிள்ஸ் ட்ரை பண்ணிருப்போம். ஸோ எப்போதுமே ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் அடிஷன், அதுக்கப்புறம் மல்டிப்ளிகேஷன், டிபெண்ட்ஸ் அப்பான் த நம்பர்ஸ். அந்த புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம எக்ஸிக்யூட் பண்ணணும். 15th கொஸ்டின் பார்ப்போம். 9 5 6 49 இருக்கு. ஓகேங்களா? இதவே நம்ம ட்ரை பண்ணுவோம். 9 × 5 45. அது கூட ப்ளஸ் 6 ஆட் பண்ணா 51 வருது. ஆனால் இங்கே 49 -3 போட்டால் 49 வருது இல்லைங்களா? சரி, லெட் ட்ரை. அடுத்தது 7 × 4 28. 28 + 8 போடும்போது 36 வரும். 36லேருந்து 36க்கும் 52 கனெக்ஷனே பண்ண முடியாது இல்லையா? ரொம்ப ஜாஸ்தி. அப்போ இந்த லாஜிக் வராது. அடுத்து அந்த உள்ளுக்குள்ளே இன்னொரு வேற லாஜிக் போட்டு பார்ப்போம். 9 54ன்னு வரும். 54லேருந்து 5 மைனஸ் பண்ணால் நம்மளுக்கு எவ்வளோ வரும்? 49 அப்படின்னு லாஜிக் ஃபார்ம் ஆகுதுங்களா? இப்போ அடுத்தது 7 × 8 56. 56ல் 4 போச்சுன்னா எவ்வளோ வருங்க? 52 அப்படின்னு வரும். புரிஞ்சிருச்சுங்களா? இப்போ பாருங்க, 4 × நம்ம எக்ஸ் தான் பண்ண போகிறோம். நம்மளுக்கு தெரியாது அந்த இடத்துக்கு என்ன வரப்போகுதுன்னு. இங்கே என்ன வரப்போகுது? இந்த இடத்துக்கு வந்து நம்ம 25 அப்படின்னு போட்டுக்கணும். ஓகேங்களா? இந்த இடத்துக்கு ஏதோ ஒன்று பண்ணி இங்கே கொண்டு வந்துட்டு இதை மைனஸ் பண்ணி இங்கே கொண்டு வந்துட்டா இந்த இடத்துக்கு 25ன்னு வரப்போகுது. இந்த இடத்துக்கு நம்மளுக்கு என்னன்னு தெரியும்? 3 அப்படின்னு தெரியும். அது கரெக்ட் தானுங்களே. அப்போது இந்த -3 தூக்கி இங்கே போட்டுட்டோம் அப்படின்னா என்ன வந்துருங்க? 28 அப்படின்னு வந்துடும். இங்கே 28 வரணும் அப்படின்னா நம்ம இங்கே என்ன மல்டிப்ளை பண்ணணும்? 7 அப்படின்னு மல்டிப்ளை பண்ணணும். அப்போ 4 7 28, 28 - 3 25. எப்படி சுத்தப்படுறது பார்த்தீங்களா? ஸோ இதெல்லாம் கொஞ்சம் முன்னாடியே எக்ஸாம் ஹாலில் யோசிச்சு போட்டுறணும். ஓகேங்களா? ஸோ இந்த கேள்விக்கு பதில் என்னங்க? ஆப்ஷன் பி. புரிஞ்சிருச்சு இல்லைங்க? அதாவது தங்கங்களே, ஃபர்ஸ்ட் 9 × 6 54. அந்த 54லேருந்து 5 மைனஸ் பண்ணால் 49 வருது. அப்போது இந்த இடத்துக்கு எதுவுமே நம்மளுக்கு தெரியாது. ஸோ 4 × x = இங்கேயும் நம்மளுக்கு தெரியாது. ஸோ அப்படியே எம்டியாக விட்டுட்டு நம்மளுக்கு இந்த ரிசல்ட் மட்டும் நம்மளுக்கு தெரியும் 25 அப்படின்னு. ஏன்னா இதெல்லாமே இந்த ரிசல்ட். ஓகேங்களா? ஸோ அப்போது சம்திங் மைனஸ் அந்த 3 தான் வந்து 25ன்னு வரப்போகுது. அப்போ இந்த 3 இந்த பக்கம் நம்ம கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா 28ன்னு மாறிக்கும். அப்போ 28லேருந்து -3 போட்டால் தான் 25. இங்கே 28 வரணும்னா நம்ம இங்கே இது கூட என்ன மல்டிப்ளை பண்ணணும்? 7 அப்படிங்கிறத மல்டிப்ளை பண்ணணும். ஸோ இந்த இடத்துக்கு 7 போட்டால் தான் 4 7 28. 28லேருந்து -3 பண்ணும்போது 25ன்னு கிடைக்கும். அப்போ ஆப்ஷன் பி நம்மளுக்கு ஆன்சராக கிடைக்கும். சரிங்களா? 16வது கொஸ்டின் பாருங்க. நான் ஆப்ஷன்ஸ் வந்து தப்பாக டைப் பண்ணியிருந்தேன். அதை மாற்றிட்டேன். பிடிஎஃப்ல மாற்றி உங்களுக்கு கொடுத்துட்றேன். அப்லோட் பண்ணும்போது அதில் கரெக்டாக இருந்திருக்கும். இந்த கொஸ்டின் வந்து டிஃப்ரெண்ட்டான கொஸ்டின். 2 லாஜிக் எனக்கு வந்துச்சு பாருங்க. இப்போ நம்ம வந்து ஃபர்ஸ்ட் இப்படி ட்ரை பண்ணலாம். 4 + 10. இது வந்து நம்பர்ஸ் கிட்ட இருக்கிறனால நம்ம ப்ளஸ்ஸோ மைனஸோ தான் பண்ண முடியும். 4 + 10 நம்ம எவ்வளோன்னு போடுவோங்க? 14 அப்படின்னு போடுவோம். 14க்கும் 22க்கும் எவ்வளோ டிஃப்ரென்ஸுங்க? 8 டிஃப்ரென்ஸ். அப்போ 14 + 8 22 அப்படின்னு வந்துடும். சரிங்களா? அடுத்தது 8 + 5 13 அப்படின்னு போடுவோம். 13 + 1 என்னென்னு பண்ணுவோம்? 14 அப்படின்னு பண்ணுவோம். அடுத்தது 10 + 3 இந்த இடத்துக்கு என்னென்னு வந்துடும்? 13 அப்படின்னு வந்துடும். ஓகேங்களா? இந்த இடத்துக்கு வந்து என்ன நம்மளுக்கு தெரியாது. இப்போ இங்கே பாருங்களேன், இதை சிம்பிளாக நான் யோசிக்கும் போது நான் எப்படி யோசித்தேன் அப்படின்னா, இது வந்து ஒரு 2 கியூப், இது வந்து ஒரு 1 கியூப். அப்போ இந்த இடத்துக்கு 0ன்னு போடும்போது இந்த இடத்துக்கு 13 வந்துடும். ஓகேங்களா? ஸோ ஆப்ஷன்ல ஏ இருக்குது. அப்போ இது கரெக்டாக தானே இருக்கும் அப்படின்னு நான் நினச்சேன். ஆனால் தப்பு. ஓகேங்களா? இப்போ இந்த ஃபர்ஸ்ட் லாஜிக் தப்பாகி போச்சா? இப்போ அடுத்தது பாருங்க. இப்படி நான் வரேன். 4 + 8 12 - 2 10 அப்படின்னு வந்துடுது. ஓகேங்களா? அடுத்து வந்து 10 + 5 15. அந்த 15 கூட நம்ம 3 பண்ண முடியுமான்னு கேட்டால் பண்ண முடியாது. 12 போட்டால் தான் -12 போட்டால் தான் 3 வருது. ஸோ இந்த லாஜிக் தப்பாக போச்சு. ஓகேங்களா? இது ரூல்ட் அவுட் ஆயிடுச்சு. சரி, ஓகே அப்படின்ட்டு புக்கில் நான் பார்க்கும்போது எனக்கு புக்கில் என்ன லாஜிக் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ரொம்ப வித்தியாசமான லாஜிக், ஆச்சரியமான ஒரு லாஜிக். இது எல்லாத்துக்கும் கிளிக் ஆகுமான்னு எனக்கு தெரியல. இதுல இருந்து இதை மைனஸ் பண்ணிட்டு இது கூட இதை ஆட் பண்ணியிருக்காங்க. அதாவது இது வேண்டாம். இப்போ பாருங்களேன், 22 + 4 எவ்வளோங்க? 26. 26 - 10 16. ஓகேங்களா? இப்போ அடுத்தது 14 + 8 22 22 22 - 5 17 அப்படின்னு வருது. அடுத்தது பாருங்க, x + 10 = ஓகேங்களா? இந்த இடத்துக்கு என்ன வரப்போகுதுன்னு நம்மளுக்கு தெரியாது. இந்த இடத்துக்கு நம்ம என்ன சொல்லுவோம்? -3ன்னு போடுவோம், which is equal to. இதோட நிற்குதுங்களா? இப்போ எக்ஸாம் ஹாலில் நாமளும் இதை யோசிச்சிருக்கோம் அப்படின்னா, இங்கே 16 இருக்குது, இங்கே 17 இருக்குது. இந்த இடத்துக்கு நம்ம என்னன்னு யோசிப்போம்? இங்கேயும் நம்மளுக்கு தெரியாது, இங்கேயும் நம்மளுக்கு தெரியாது. ஓகேவா? ஆப்ஷன்ஸ் வச்சு நம்ம ட்ரை பண்ணியிருப்போம். ஓகேங்களா? இல்லை, இன்னும் கொஞ்சம் ஆப்ஷன்ஸ் வச்சு தான் ட்ரை பண்ணுவோம். அதில் வேற ஒரு மோஸ்ட் ப்ராபப்ளி எல்லாரும் அதை தான்
ட்ரை பண்ணுவாங்க. சில பேருக்கு மேபி 16, 17 இந்த இடத்துக்கு 18 அப்படின்னு கிளிக் ஆயிருந்துச்சு அப்படின்னா, இந்த இடத்துக்கு நம்ம என்ன போடுவாங்க? 21 அப்படின்னு போடுவோம். இங்க 21ன்னு போட்டோம் அப்படின்னா, இந்த இடத்துக்கு என்னன்னு வரும்? 11 அப்படின்னு வரும். ஸோ இந்த கேள்விக்கு பதில் 11. ஆஸ் பர் த புக் வந்து 11 வருது. பட் என்னோட லாஜிக் பிரகாரம் வந்து பார்த்தா 13 வருது. இது கரெக்டா தப்பான்னு எனக்கு தெரியல. பட் ஆஸ் பர் புக்கே நம்ம போய்க்கிட்டோம் அப்படின்னா 11. நான் எதுவும் தப்பு பண்ணலன்னு நினைக்கிறேன். மேபி இந்த லாஜிக் ஏன்னா 0 கியூப் போடலாமே. கரெக்ட் தானே? பட் மேபி இந்த 0 கியூப் வரனால வராதுன்னு நினைக்கிறேன். ஸோ இதை விட்டுட்டு ஆஸ் பர் த புக் போயிட்டோம்னா 11. ஓகேங்களா? இந்த இடத்துக்கு உங்களுக்கு ஒரு விஷயம் நான் சொல்றேன். இப்போ நம்ம சிம்பிளா ஃபர்ஸ்ட் இதை பார்த்துட்டு லாஸ்ட் இது மட்டும் நம்ம எடுத்திருக்கோம் வைங்களேன். உதாரணத்துக்கு இப்போ பாருங்க, இது நம்ம நார்மலாக சால்வ் பண்ணி பார்ப்போம். இப்போ நம்ம வழக்கமாக இதை மட்டும் எடுத்துட்டு அதுக்கப்புறம் இந்த பக்கம் வந்துடுறோம் அப்படின்னா இதே மெத்தட்ல 22 + 4 26 - 10 அப்படிங்கும்போது 16ன்னு போட்டிருப்போம். அடுத்தது வந்துட்டு எக்ஸ் + 10 = சம்திங் -3 = வரப்போகுது. இங்கே 16ன்னு நிற்போம். இந்த இடத்துக்கு நம்ம 18ன்னு யோசிப்போமா? ஆப்வியஸ்லி என்ன பண்ணியிருப்போம்னா ஆப்ஷனில் ஏதோ வச்சு வேணும் ட்ரை பண்ணியிருப்போம். இந்த 11 அப்படிங்கிறது இங்கே தான் வரணும். சரிங்களா? மேபி சப்போஸ் நம்ம இங்கே 13ன்னு போட்டிருந்தோம் அப்படின்னா இந்த இடத்துக்கு 23ன்னு வந்திருக்கும். இங்கே 20ன்னு வந்திருக்கும். ஓகேங்களா? ஆனால் அது என்ன லாஜிக்னு நம்ம கண்டுபிடிப்போம்? 20 நம்ம எப்படி சொல்லுவோம்? 20 தான் கரெக்ட் அப்படிங்கிறத நம்ம எப்படி சொல்லுவோம்? சொல்லவே முடியாது. அவங்க அந்த ஆஸ் பர் த புக் என்ன ஃப்ரேம் பண்ணியிருக்காங்க அப்படின்னா 16, 17, 18 அப்படிங்கிறத வச்சு ஃப்ரேம் பண்ணியிருக்காங்க. ஈவனா வருதுங்களா? அந்த மாதிரி. இதெல்லாம் வந்துட்டு 7ஆம் அறிவு கூட இல்லை, 10ஆம் அறிவுன்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ இந்த கொஸ்டின் வந்துட்டு இப்படி இருக்கு. இது ஒரு டிஃப்ரெண்டான கொஸ்டின். அதனால தான் இதை வச்சேன். ஓகேங்களா? புரிஞ்சுக்கோங்க. அடுத்து 17வது கொஸ்டின். இங்க 2 இருக்கு, இங்க 3 இருக்கு. ஓகேங்களா? இது மோஸ்ட் ப்ராபப்ளி எல்லாத்துக்கும் கிளிக் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். 2² + 3² என்ன வருங்க? 4 + 9 13. என் நம்பர்ஸ் எல்லாமே பக்கத்தில் இருக்கும்போது நம்ம ஈஸியாக நம்பர்ஸ் எல்லாம் பக்கத்தில் இருக்கும்போது ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்க 4² 16, 5² 25, 16 + 25 41. அவ்வளோதான். ஓகேங்களா? ஸோ இந்த கேள்விக்கு ஆன்சர் என்னங்க? நீங்கள் கண்டுபிடிக்கல. 3² + 4² என்ன வருங்க? 9 + 16 25. ஆப்ஷன் டி தான் ஆன்சர். இதுக்கு வந்து ஆப்ஷன் சி தான் ஆன்சர். இது வராது. ஏன்னா நான் தப்பாகவே இருக்கட்டுமே. ஏன்னா இந்த 16, 17, 18 எப்படி யோசிச்சு கொண்டுட்டு வர்றது? ஓகே ஃபைன். உங்களுக்கு இது எப்படி லாஜிக் பிடிச்சி அந்த லாஜிக் உங்களுக்கு கரெக்டாக ஃபார்ம் ஆகுதா? ஏன்னா எனக்கு எல்லாத்துக்குமே எல்லாம் தோணும்னு தெரியாது இல்லையா? சொல்ல முடியாது இல்லையா? ஸோ உங்களுக்கு ஏதாச்சும் கரெக்டானு பட்டுச்சுன்னா அதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க. அடுத்து 18வது கொஸ்டின் பாருங்க. இது ஒரு டிஃப்ரெண்ட்டான கொஸ்டின். 14, 12, 84ன்னு இருக்கு. நாம் வந்து இதை எடுத்துக்குவோம். ஏன்னா இதெல்லாம் வந்து ஒரே மல்டிபிள்குள்ளேயே வந்துடும் இல்லையா? 9, 18, 81. இதெல்லாம் தான் நம்ம யோசிக்கிற தன்மை அப்படின்னு நான் சொல்றேன். இதை ஃபைன் பண்ணிட்டோம்னா இது ஈஸி. ஏன்னா இது கொஞ்சம் இடிக்கும். ஆப்வியஸ்லி கொண்டு போகலாம் 12 × 7 கூட போட்டு அதை விட கம்பேரிட்டிவ்லி இது ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா? இப்போ பாருங்க 9 × 2 18, 9 × 9 81. ஓகேங்களா? 81 கனெக்ட் பண்ணி பார்க்கலாம். 81 / 9 9 × 2 18. இப்படி கூட ஃபார்ம் பண்ணலாம்ல? இப்படி தான் ஆக்சுவலாக பண்ணியிருக்காங்க. சரிங்களா? இப்போ பார்க்கும்போது 88 / 11 எவ்வளோ வருங்க? 8 அப்படின்னு வரும். அப்போ 8 × 2 16. ஓகேங்களா? இதை நான் சொன்னேன்ல 84க்கு 12க்கு போடும்போது 7 வந்துருச்சு அப்படின்னு. அந்த 7 கூட × 2ன்னு போட்டிருந்தா நம்ம 14ன்னு யோசிச்சிருந்திருப்போம். அதை வச்சு நம்ம சொல்லியிருந்திருக்கலாம். ஸோ அப்போ பார்க்கும்போது 16 தான் ஆன்சர். ஓகேங்களா? புரிஞ்சிருக்கும் நம்புறேன். அதாவது தங்கங்களே இங்கே 12 இருக்கு. 12 × 7 தான் வந்து 84. இல்லை அப்படின்னா 84 / 12ன்னு போடும்போது 7 அப்படின்னு வந்துடும். அந்த 7 கூட 2 கூட்டும்போது 14. ஓகேங்களா? ஸோ இதை பண்ணும்போது 9 வரும்போது 9 × 2 18. இதை 11ஆல் வகுக்கும்போது 8 × 2 16. அவ்வளோதான். அடுத்து 19வது கொஸ்டின். மொத்தம் 20 கொஸ்டின். இன்னும் 2 கொஸ்டின் தான் இருக்கு. இதை பார்த்தோன்னே தெரிஞ்சிடும் இந்த லாஜிக் வந்து இப்படி தான் ஃபாலோ ஆகுது அப்படின்னு. 3 × 4 12, 12 × 5 60, 60 - 2 58. அவ்வளோதாங்க. அப்போ பாருங்க 7 6 × 3 எவ்வளோ போடுவோம்? 42, 42 × 3 6, 4 3 12. இதுலேருந்து 2 மைனஸ் பண்ணணும் 124. ஆன்சர் வந்து 124. இங்கே எப்படி நீங்கள் வந்து டக்குன்னு 58ன்னு எடுத்தீங்க? ஏன் மல்டிபிள் பண்ணீங்க அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா ஸோ சிம்பிள். நான் உங்களுக்கு என்ன சொல்லியிருக்கேன்? ப்ளஸ் அல்லது மல்டிப்ளிகேஷன் அப்படின்னு சொல்லியிருக்கேன். நம்ம ப்ளஸ் பண்ணால் வருமா? 7 5 12ன்னு டக்குன்னு சொல்லிடுவோம். வராது. அடுத்து மல்டிப்ளை பண்ணி பார்க்குறோம். கிட்ட வருது. அதுலேருந்து மைனஸ் பண்ணி பார்க்குறோம் இல்லை ப்ளஸ் பண்ணி பார்க்குறோம். அவ்வளோதான். ஸோ இந்த கேள்விக்கு வந்து 124. அண்ட் லாஸ்ட் கொஸ்டின் 4 3 2 6 9 10 9 27 இருக்கு. இங்க பாருங்க, இங்க 4 இருக்கு, இங்க 9 இருக்கு. இது நம்ம என்னன்னு சொல்லுவோம்? 2² சொல்லுவோம். இது வந்து 3² சொல்லுவோம். இவங்க எங்க உள்ள வந்தாங்க? சம்பந்தமே தெரியல. இது வந்து 3² சொல்லுவோம். இது வந்து 3³ சொல்லலாம். ஓகேங்களா? இது அந்த மாதிரி சொல்லலாம்.
ஸோ இதெல்லாம் லாஜிக் இடிக்குது இல்லையா? ஸோ ஸ்கொயரும் இதுவும் லாஜிக் வரப்போகிறதில்ல. அப்போ வேறு என்னமோ ட்விஸ்ட் நம்மளுக்கு காத்துட்ருக்கு அப்படின்னு அர்த்தம். ஏன்னா நம்பர்ஸ் எல்லாம் குட்டி குட்டியாக இருக்கு இல்லையா? ஸோ ட்விஸ்ட் காத்துட்ருக்கு. இந்த லாஜிக் மட்டும் நீங்கள் கரெக்டாக இருக்குதான்னு சொல்லுங்களேன். என்ன பண்ணியிருக்காங்கன்னா 4 × 3/2 = 6 அப்படின்னு போட்டாங்க. சரி ஃபைன். அடுத்தது 6 × 3/2 = 9 அப்படின்னு போட்டாங்க. அதாவது இதைய ஃப்ரேம் பண்ணிட்டாங்க. சரி சூப்பர் பண்ணிட்டீங்க. அடுத்த தலைவர் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா 3 × 3 9 9 × 3 27. இந்த லாஜிக் கரெக்டாக இருக்குது. ஓகேங்களா? 2 × 5 10. அடுத்தது 10 × 5 50. இது கரெக்ட், இது கரெக்ட். ஈவனாக ஃபார்ம் ஆகுது. இதுக்கும் என்ன சம்மந்தம்? இதெல்லாம் நியாயமா? இப்படியே தான் இந்த அரசகரோல் புக்கில் இது வந்து எல்லாமே பழைய டேட்டா. பழைய டேட்டா அப்படின்னா லேட்டஸ்ட் கொஸ்டின் ஒன்று இருக்கும். அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2014, 2022, 22 கூட இருக்காது, 21 அந்த ரேஞ்சில் எடுத்து வச்சுருப்பாங்க. சிலதெல்லாம் வந்து பார்த்தோம் அப்படின்னா 1995, 1990, 2000 இப்படி பழைய டேட்டாவாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த புக்கில் பிரிண்டிங் மிஸ்டேக்ஸ் கண்டிப்பாக இருக்கும். அண்ட் கம்மிங் பேக் டு த கொஷின், இந்த கொஷினுக்கு வந்து இந்த லாஜிக் வந்து கரெக்டான ஒரு விஷயமே இல்லை அப்படிங்கிறது என்னோட கருத்து. உங்களுக்கு ஏதோ லாஜிக் ஃப்ரேம் ஆச்சுன்னா சொல்லுங்கள். ஏன் அப்படின்னா 1க்கு இப்படி போட்டுட்டு மிச்சம் 2க்கும் இப்படி போடுறாங்க. இது 2ம் கரெக்ட் தான். ஏன்னா 3 × 3 9 × 3 இது × 5 இது × 5 ஆப்வியஸ்லி ரைட். எப்படி வந்திருக்கலாம் அப்படின்னா 4 × 2 8 8 × 2 16 அப்படின்னு வந்திருக்கலாம். இங்கே பாருங்களேன், 4 8 16, அடுத்தது 3 9 27, அடுத்து 2 10, இந்த இடத்துக்கு எக்ஸ்ன்னு இருக்கும், இதுக்கு பதிலாக 50ன்னு வந்திருக்கும். அதாவது × 5 × 5 × 3 × 3 × 2 × 2. ஓகேங்களா? 235 235 கரெக்டாக லாஜிக்காக வருதுங்களா? இது இப்படி தான் வந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ சம்டைம்ஸ் இது பிரிண்டிங் மிஸ்டேக்காக இருக்கலாம், இல்லை இப்படி ஒன்று மட்டும் வந்துட்டு இந்த மாதிரி 2 வரக்கு மோஸ்ட் ப்ராபப்ளி வராது. மேபி உங்களுக்கு எதுவும் இது தோணுச்சு, இதை பற்றி தெரிஞ்சது அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஏன்னா எல்லாத்துக்குமே எல்லாம் தோணும் சொல்ல முடியாது இல்லையா? ஸோ அதனால் அண்ட் 16வதும் 20வது கொஷின் தான் இப்படி இருக்கணும்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் நான் உங்களுக்கு இந்த கொஷின் 2ஐயும் வச்சேன். சரிங்களா? அடுத்த வீடியோ வந்து லாஜிக்கல் ரீசனிங் வரும். தலைவர் இது வந்து நம்ம ஏரியா. ரீசனிங்னாவே நம்ம ஏரியா தான். அதில் லாஜிக்கல் ரீசனிங் நம்ம ஏரியா. சிறப்பாக அடுத்த வீடியோ எடுத்துகிட்டு வரேன். இது ஈஸியாக எடுத்துருவேன். கொஷின்ஸ் மட்டும் நான் டைப் பண்ணால் போதும். மோஸ்ட் ப்ராபப்ளி இன்னைக்கு கொஷின் டைப் பண்ணால் கூட நான் நைட் ரெக்கார்ட் பண்ணேன்னா கூட நாளைக்கு காலையில் உங்களுக்கு வந்து அப்லோட் பண்ணிடுவேன். ஆனால் நான் சொன்னால் செய்கிறதே இல்லை, அதுதான் உண்மை. நாளைக்கு கண்டிப்பாக இந்த வீடியோ வந்துடும். அதில் அன்டவுட்லி இப்போவே வந்துட்டு நான் இந்த வீடியோ இதை சிலாஜிசம் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் இன்னைக்கு ஈவினிங்கே போட்டலாம் நினச்சேன். ஆனால் இப்போ 12:45 ப்ரெசென்ட் மணி 12:45. இது உங்களுக்கு வரும்போது மணி 3 இல்லைனா 4 ஆகிடும். ஸோ அதுக்கப்புறம் நான் அப்லோட் பண்ணுறது அப்படிங்கிறது, ஏன்னா அது வரைக்கும் அவுட்புட் வந்துட்டு இருக்கும் வீடியோ. ஸோ நம்ம வந்து ஐபேடில் கையே வைக்க முடியாது. ஸோ கொஷின் டைப் பண்ணிவிட்டு நான் நைட் ரெக்கார்ட் பண்ணிவிட்டு நாளைக்கு உங்களுக்கு அனுப்பு. சரிங்களா? அண்ட் தேங்க்யூ ஸோ மச் இவ்வளோ நேரம் பொறுமையாக இந்த வீடியோ பார்த்ததுக்கு. ஜிஎஸ், லாங்குவேஜ், அதுக்கப்புறம் ரீசனிங் 3ஐயும் பேரலாக கொண்டு போங்க. லாங்குவேஜ் ப்ளஸ் ரீசனிங்க்கு வந்துட்டு ஹை இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. ஜிஎஸ்சி விட்டுறாதீங்க, ஜிஎஸ்சி விட்டால் கஷ்டம். அடுத்த வீடியோ சீக்கிரம் அப்லோட் பண்ணிடுறேன். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் இவ்வளோ நேரம் பொறுமையாக அந்த வீடியோ பார்த்ததுக்கு. டேக் கேர், பாய்.